அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பு மூலதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 51% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 34% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 59% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 90% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 10% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 90% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணிலேருந்து மதியம் 2:30 மணி வரைக்கும், அதே போல் இரவு 7:30 இரவு 11:30 வரைக்கும் வேலையில் இருப்பாங்க. 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். 960 ரூபாய் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 75%. இது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சோடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 952 ரூபாய் 40% வழங்குறாங்க கேபிஇ எக்ஸ்சேஞ்ச். அதே போல் இந்தியாவுக்கு 277 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் சரியாக கொடுத்துருந்தாலும் சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சுகளில் பிழை பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பணம் அனுப்பி முடித்ததும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வெளியாகுங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், Joya Lucas, KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Sajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Safa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பற்றிய தொடர்ந்தும் தெரியதாகிறது. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபீல்ஸ், சில நேரங்களில் வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் அறவிடுவாங்க. 500 ஃபீல்ஸ் மற்றும் 350 ஃபீல்ஸ் போன்ற லாபம் உங்களுக்கு கட்டணத்திலேயே கிடைக்கும் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சில். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் போன்ற கட்டணங்கள் தான் அறவிடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் பார்க்கும்போது அல்முசைனி, அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுகளை விட கால் தினார் அதாவது 250 ஃபீல்ஸ் கம்மியாக தான் அறவிடுறாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் எது அப்படின்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் மதிப்பு 22 தினார் 641 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 415 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 682 ஃபீல்ஸாக உள்ளது. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 188 ஃபீல்ஸாக உள்ளது. தற்போது இருந்த விலையை விட 100 ஃபீல்ஸால் கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதான்னு. தங்கம் இந்த நாட்களில் விலை அதிகரித்த நிலையில் தான் இருக்குது. அதிகப்படியான பணம் வைத்திருக்கும் பலர் சுற்றி வளைப்பு.
நேர்மையாக சம்பாதிச்ச பணத்தை கூட கடைசியில் பேங்க் மூலமாக அனுப்ப முடியாமல் போகலாம். அதிகமாக யாரெல்லாம் பணம் வச்சுருக்கீங்களோ ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீங்க. ஒருவர் மரணம், ஏர்போர்ட் ரோட்டில் வாகன விபத்து, அதே போல வாகனத்தில் சேட்டை செய்த 8 பேர் அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வீடியோ ஆதாரத்தின் மூலம் வர்த்தக அமைச்சகத்தின் அதிகாரிகளுடைய ஊழலுக்கு பிறகு உயர் அதிகாரிகள் சிலர் தங்களுடைய பதவிகளை திறந்தனர். ஊழலை பற்றிய வீடியோவை வெளியிட்டவருக்கு உள்துறை அமைச்சரின் பாராட்டுக்கள் மற்றும் கௌரவிப்பு. அதே போல பள்ளிகளில் தொழுகைக்கான நேரம் இன்னும் அதிகரிப்பு. நான் உங்கள் சர்ஃபான் BA பிளாக். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்கள் நாட்டுக்கு போடணும். அதே போல் இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தம்ப்நெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல் முதலாவது கமெண்ட்ல லிங்க்ல இருக்குது. வீடியோ போய் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் 26வது புனித ரமதான் மாதத்தின் நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஷஹருடைய நேரம் 4 மணி 26 நிமிடமாக குறுகியுள்ளது. அதே போலதான் 6 மணி 3 நிமிடமாக இஃப்தாருடைய நேரம் நீடித்துள்ளது. இஃப்தாருடைய நேரத்துக்கு முன்னாடியே வேலைகளை சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. அதே போல இந்த நாட்களில் குளிருடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு மெயினான ரீசன்ஸே சவுதி அரேபியா, ஈரான் மற்றும் ஜோர்டான் இது போன்ற நாடுகளில் அதிகமான பனிப்பொழிவு மற்றும் ஆலங்காட்டி மழை பெய்வதே முக்கியமான காரணம். இங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெள்ளை வெளிர் என்று காட்சி அளிக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் பல பகுதிகள்லையுமே இது போன்ற ஐஸ் மழை பெய்யக்கூடிய காட்சிகள் தான் அதிகமாக பதிவாகி இருக்குது. வீதிகள் எங்குமே பார்த்திங்கன்னா ஐஸ் நிறைந்து காணப்படுது. காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது நிறையவே குளிருடன் கூடிய காற்று தான் வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த காற்றுடைய சாரல்கள் தான் தற்போது மற்ற அரபு நாடுகள்லையும் பதிவாகி இருக்குது. குளிருடைய தாக்கம் இரவு நேரங்களில் ரொம்ப அதிகமான குளிர் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோ காட்சிகளையும் பிடிச்சிருந்தா பாருங்க. في قرى باحة ربيعة شمال غرب مدينة أبها تابع المركز صبر 25 رمضان 1446. عسى الله يجعلها أمطار خير وبركة وسعادة. الجبال والمزارع كل شيء تعبى ما شاء الله لا قوة إلا بالله. حتى السيارات ما هي قادرة تتحرك زي ما تشوفون في الشارع. شيء خيالي 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 لا إله إلا الله. أحببتكم فأهديتكم. نحبكم سعيد مشهور والقادم أجمل. وإن شاء الله أيام عيد استثنائية. شوف شيء خيالي. هذه قرى باحة ربيعة 13 25 رمضان. بردية كثيفة لا قوة إلا بالله. نحبكم سعيد مشهور وهذا جمال المملكة العربية السعودية. فلله الحمد والمنة. سيول من برد الآن ما شاء الله ما شاء الله ما شاء الله. والله ان الله يسعدنا واياكم وابشر بصيفيه باذن الله استثنائيه. الله مساكم كل خير وما شاء الله تبارك الله. مرتفعات منطقة عسير شمال مدينة أبها باحة ربيعة. اليوم الثلاثاء 25 رمضان 1446 تصوير قحطاني. ما شاء الله تبارك الله. عينكم على هذا البرد ما شاء الله تبارك الله. ما شاء الله تبارك الله. عينكم على البرد. بمرتفعات منطقة عسير بالتحديد باحة ربيعة. اليوم الثلاثاء 25 رمضان 1446 تصوير أبو ريف القحطاني. أمطار خير وبركة عسى الله ينفع بها البلاد والعباد ولا يضر فيها مسلم يا رب. ما شاء الله تبارك الله. பொதுச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள், மேலாளர்கள் என்று பலரும் தங்களுடைய பதவிகளை திறந்துள்ளனர். இப்போ ரீசெண்டாக யாஹலா
ஃபெஸ்டிவல் கொண்டாட்டம், அதே போல் அதில் நடந்த நிறைய ஊழல்கள் சம்பந்தமாக பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வெளிவந்த பிறகு உயர்மட்டத்தில் இருக்கும் சில அதிகாரிகளை உடனடியாக பப்ளிக் ப்ராசிக்யூஷன், அதாவது பொது நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு. அதே மாதிரி இன்னும் சிலர் வந்து தன்னுடைய பதவிகளை திறந்திருக்கிறாங்க. அதே போல் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் இம்முறை இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்த நவாஃப் அல் நாசர், அவர் ஒரு பாதுகாப்பு அதிகாரி அப்படின்றது தெரிய வந்திருக்குது. நவாஃப் நாசர் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் நேரடியாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருக்கு ஒரு கௌரவ பட்டத்தையும் வழங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் ஊழல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன் வரணும் வேலண்ட்ரியா அப்படின்றதையும் வந்து அவருக்கு ஊக்குவிப்பாக பல அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாகவும் இவர் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. شلون قدرت تصور وتبين حق الناس وتكشف هذه العملية؟ وشوي شوي أبي أفهم. دشيت أول شيء كنت قاعد بالبيت، دشيت اليوتيوب، دشيت على برنامج هذا منزلين حلقات، فدشيت على الحلقة الأخيرة اللي هي سالفة فاهم، فلما دشيت قاعد طالع الحلقة فبين واضح يعني شلون كان النصب. يعني أعتقد لما وضحت الكل اتفق معي على الشغلة، فصورتها وكبشرت وزومت عليه عن طريق السناب. لما تدش على السناب تزوم عليه ولا فعلا واضح، صورتها واضحة فدزيت. بارك الله. الله يجزاك خير. هذا رجال القوات الخاصة. குவைத்தி வைத்தியர் ஒருவரின் வீட்டிலிருந்து அதிகப்படியான பணம் அவருடைய பேஸ்மெண்ட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு வாகனத்தை மடக்கி பிடித்திருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுடைய அவருடைய வண்டியிலையும் அதிகப்படியான பணம் இருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. அதே மாதிரி குவைத்தில் இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் நிறைய லக்கி ட்ராப் வின் பண்ணாங்களோ, யார் அதிகமாக பணம் புழக்கத்தில் இருக்கிறத வச்சிருக்கிறாங்களோ, அது யாராக இருந்தாலும் அவங்கள பற்றின விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு தற்போதைய சூழலில் உள்துறை அமைச்சகம் மற்றும் வணிக வர்த்தக அமைச்சகம் சேர்ந்து முடிவெடுத்துள்ளது. இந்த நாட்களில் அதிகப்படியான பணம் உங்கள் கையில் புழக்கமாக இருக்குன்னா அது நீங்கள் நேர்மையாக சம்பாதிச்சிருந்தாலும் அதுக்கு கணக்கு சரியான முறையில் வச்சுருந்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த பணம் சொந்தமாகும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் இல்லீகலாகவோ அல்லது வேறு ஏதாவது ரூட்டில், இப்போ முக்கியமாக உண்டியல், இந்த மாதிரி உண்டியல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட நிறைய பணப்புழக்கம் இருக்கும். எதுக்காக இந்த பணம் வந்துச்சு உங்கள்கிட்ட, எப்படி இந்த பணத்துக்கான சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை உங்கள்கிட்ட சரியான சாலிடான ரீசன்ஸ் இல்லைன்னா அரசோடமே ஆக்கப்படும். அதே மாதிரி நீங்களே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தாலும் அதுக்கான சரியான ரீசன்ஸ் இருக்காமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது இல்லீகலான முறையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியிலையோ சம்பாதிச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் பணமாக இருந்தாலும் சரியான காரணம் இல்லாத பட்சத்தில் பறிமுதல் செய்யப்படும். இருக்கிற வரைக்கும் பணங்களை முக்கியமாக அனுப்பிக்கோங்க. இந்த நாட்டில் அதிகமாக பணம் சேர்த்து வைக்காதீங்க, ரொம்ப கவனம். இதோ வீதிகளில் சேட்டை பண்ணி ரொம்பவும் வாகனத்தில் மற்றவருடைய உயிர்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் சேட்டை பண்ணிங்க பிளே பாய்ஸ் 8 பேர் வந்து அதிரடியாக உள்துறை அமைச்சகம் வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் கைது பண்ணியிருக்கிறாங்க. حاليا يميني معك بالضبط موصلي كذاب يقطع الشعر يا سيدي. விமான நிலைய சாலைகள்
நேற்றைய தினம் 2 வாகனங்களுக்கு இடையே மோதல். இந்த வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இன்னொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார்கள். தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. ஒன்று உங்களுடைய கவனக்குறைவு, அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு முன்னாடி வரவங்களுடைய கவனக்குறைவாக இருக்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் வீதிகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களும் சில நேரங்களில் விபத்துக்களுக்கு காரணமாக இருக்குது. அதால் வீதிகளில் போகும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி பாருங்கள் ஜஹரா பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைகள். السلام عليكم، تقبل طاعتكم جميعا. مناشدة لإخواني هيئة الطرق وزارة الأشغال، الدوار الثاني وين جاي من الديرة دوار الاسطبلات، هذه الاسطبلات هناك حفرة خطرة، السيارات تكسرت، السيارات بنشرت منها. مناشدة لوزارة الأشغال وهيئة الطرق، شوف السيارات شلون تطيح فيها، الله المستعان. حفرة أرثعت بالسيارات وأرثعت بالناس، فأرجو من الإخوان شوفوا يا إخوان. فهلا والله وزارة الأشغال هيئة الطرق الله يرحم والدينكم، مناشدة لكم وين جاي من الديرة دوار الفرضة سيدة الدوار الثاني، من تلفون الدوار الثاني، هذا الدوار الثاني من تلفون هذه الحفرة تكسر السيارات شيال وتضرب المعونيات. فالله يرحم والدينكم يا هيئة الطرق لاتخاذ إجراء اللازم بأسرع وقت. هذه رسالتنا لكم. பலகட்ட போராட்டங்கள், பலகட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதே போல் பலகட்ட தியாகங்கள். அனைத்து அதிகாரிகள் இந்த நாட்களில் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், தீயணைப்புத்துறையாக இருக்கலாம், குற்றப்புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அனைவருமே தங்களுடைய செயல்பாடுகளை மும்முரமாகவே செயல்பட்டு வராங்க. அதே போல் இந்த நாட்களில் கடைசி நோன்பு 26, 27 கடைசி 10 நாளும் அதிகமான பாதுகாப்பு சோதனைகள் ஒவ்வொரு பகுதிகளிலையும் இருக்கின்றது. அதே போல் பள்ளி வாயல்களில் அதிகமான சன நெரிசலும் தற்போது இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடைசி புனித ரமதான் மாதத்தின் கடைசி நாட்கள் ரொம்பவுமே சிறந்த நாட்களாக இருக்கும். அதே மாதிரி பள்ளி வாயில்களில் தொழுகைக்கான நேரங்கள் நீடிக்கப்படும். நள்ளிரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு கூட தொழுகைகள் நடக்கும். அதே மாதிரி வீதிகளில் அதிகமான சன நெரிசல் காணப்படும். வீடு குடியிருப்பு பகுதிகளெல்லாம் அதிகமான மக்கள் புழக்கம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத் சிட்டி பெரிய பள்ளி வாயில், கிராண்ட் மஸ்ஜித், அதே மாதிரி இன்னும் சில பள்ளி வாயில்கள்லையும் இரவு நேர தொழுகைகள் கிராண்டாகவே நடைபெறுது. அதே மாதிரி அதிகமான மக்கள் வருகையும் பதிவாகி உள்ளது. அதனால் தயவு செய்து வாகன ஓட்டுநர்கள் வேகத்தை முடிந்த வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளோட வெளியில் போகிறவங்க, குவைத்து வீட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடிய ஓட்டுநர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சொந்த குழந்தைகளோட நீங்கள் போனாலும் தொழுகைக்காக தயவு செய்து ரொம்ப கவனம், குழந்தைகளை கையோடு கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி சன நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அவங்கள எப்போவுமே பக்கத்திலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் பள்ளிக்கு தொழுகிறதுக்காக போகிறீங்களா இருந்தால் முடிந்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கு போகிறீங்களா இருந்தால் வண்டியை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இல்லாமல் தூரத்துக்கு போனாலும் வண்டிகளையும் ரொம்ப பாதுகாப்பாக லாக் பண்ணிவிட்டு போங்க. அதே மாதிரி வீதிகளில் பயணிக்கும் போது தயவு செய்து வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இரவு நேரமாக இருந்தாலும் கூட இப்போதைய சூழலில் பள்ளி வாயில்களில் தொழுகை நடக்கிறதால அதிகமான சனப்புழக்கம் இருக்கும். انطلاقا من حرص وزارة الداخلية على أمن وسلامة المصلين، تم تعزيز التواجد الأمني في محيط المساجد عبر نشر الدوريات ورجال الأمن لتنظيم الحركة المرورية وضمان الانسيابية ومنع الازدحام. كما يتم التنسيق المستمر مع إدارات المساجد لتسهيل الدخول والخروج وضبط الحركة في المواقع ذات الكثافة العالية. وتدعو الوزارة الجميع إلى التعاون مع رجال الأمن والالتزام بالإرشادات التنظيمية وتجنب الوقوف العشوائي والإبلاغ عن أي سلوكيات مريبة حفاظا على سلامة المصلين وأمن المجتمع. وتؤكد وزارة الداخلية أن هذه الجهود تأتي في إطار حرصها على توفير بيئة آمنة ومريحة تمكن الجميع من أداء الصلاة بروحانية وطمأنينة خلال الشهر الفضيل. المشاركة في الأعياد الوطنية ليست مجرد نشاط ترفيهي، بل هي أيضا وسيلة لتعزيز الهوية، كما أن تعزيز الوعي الوطني للأبناء وغرس القيم الوطنية ينمي لديهم مشاعر الفخر والانتماء. لذا على أولياء الأمور الحرص على ملازمة أبنائهم أثناء الاحتفالات
تجنبا لحالات الفقدان والدهس لا قدر الله، كما أن هاتف الطوارئ 112 على أتم الاستعداد لتلقي جميع البلاغات ولطلب المساعدة. كل عام والكويت بعز وفقر. مستعدون لمهامنا، محافظون على قسمنا، متسلحون بعلمنا، مخلصون في عملنا، مساهمون في نهضتنا، مؤمنون بقدراتنا، مستنيرون بقائدنا، ماضون برؤيتنا. مبارك عليكم الشهر. புனித ரமதான் மாதத்தின் 26வது நோன்பில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 27, இன்று இரவு 27வது நோன்பு அப்படின்றதால இன்றைக்கும் சரி நாளைக்கு இரவும் சரி ரொம்ப அதிகமான பிரார்த்தனைகள் வழிபாடுகள் இருக்கும் பள்ளி வாயில்களில். அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, கவனமாக சாலைகளில் வண்டி ஓட்டுங்க. அதே போல் மிக முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்களில் சோதனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு பகுதிகள்லையுமே திடீர்னு சடனாகவே வந்து செக் பாயிண்ட் போடுறாங்க, சோதிக்கிறாங்க, பல கட்ட விசாரணைகள் நடத்தப்படுது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி அதிகமாக பணம் வச்சிருக்கிறீங்கன்னா தயவு செய்து அந்த பணத்தை எல்லாம் இப்போதைக்கு மெதுவாக நாட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்களே சேர்த்த பணமாக கூட இருக்கலாம். இப்போ சிலர் வந்து வெளியில் அக்கா மடித்து வேலை செய்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்களுக்கும் எப்படியுமே நீங்கள் ஹவுஸ் டிரைவராக இல்லை ஹத்தாமாவா அப்படி இருக்கும்போது, பணிப்பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு 120 150 தினார் சம்பளம், சிலர் 200 300 400 தினார் சம்பளம் எடுத்திருப்பீங்க, காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. ஏதுன்னு கேட்கும்போது கடைசியில் எல்லாமே சேர்ந்து பிரச்சனையாகும். ரொம்ப கவனம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கார்கோ பற்றிய வீடியோ ஃபர்ஸ்ட்டு கமெண்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோவில் சந்திக்கலாம்.